வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாலுத்தையும் வச்சு ஒரு அட்டகாசமான இன்றைக்கி ஒரு லஞ்ச் கோம்போ தான் கொடுக்க போகிறேன். நல்லா கத்திரிக்காவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன், கருப்பாகக்கூடாதுன்னு. வெண்டைக்காவையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு காரப்பொடி ரெடி பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சமாக வானல்ல எண்ணெய் விட்டு தனியா, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இன்றைக்கி நான் இதை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு நம்ம ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேஷனுக்கு வச்சிடலாம். அதே மாதிரி பன்னீரை அழகாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காரப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு லெமன் பிழிஞ்சு நல்லா இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓரமாக வச்சிட போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானல்ல எண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரை பண்ணிவிட்டு அழகாக எடுத்து வச்சுருங்க. ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே வானல்லையே வெண்டைக்காவையும் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். அந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மேலேயே சாதத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நான் பன்னீரையும் வெண்டைக்காவையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்க போகிறேன். உப்பு போட்டுக்க போகிறேன். அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற காரப்பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் காரப்பொடியும் போட்டு மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ரைஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ எம்மியாக இருக்கும். பசங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பண்ணிடலாம். வானல்ல எண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, அப்புறம் இந்த கத்திரிக்காவையும் போட்டு அது ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, அந்த காரப்பொடி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்கும் போட்டுட்டு கருவேப்பிலையை மேலே தூவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் கொடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான். ரைஸு, கார்னு, கத்திரிக்காய், இன்றைக்கி வேர்க்கடலையில் செஞ்ச பிஸ்கெட் இதை கொடுத்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு. நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச நல்ல வீடியோஸை கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ, பபாய், டேக்கர், வணக்கம்.